தற்போதைய செய்தி, தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோரிய வழக்கில் காவல்துறை பதில் தர உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ காவல்துறை பதில் தரும்படி உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது, விவரம் என்ன? சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் அந்த தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்துக்கு வழங்கி மாநகராட்சி நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை அருகில் தூய்மைப்பணியாளர்கள் தொடர்பு ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்துக்கு தடை கேட்டு ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நடத்தலாம் என்று தெரிவித்து இந்த தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டார்கள். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் சென்னை உள்ள ராஜரத்தினம் அரங்கம் அல்லது இரும்பூர் மோர் மார்க்கெட் பகுதியில் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு அந்த 14ஆம் தேதி விண்ணப்பம் அளித்தார்கள். ஆனால் இந்த விண்ணப்பமானது காவல்துறையால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து தற்போது உழைப்போர் உரிமை இயக்கத்தின் பொருளாளர் மோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரிக்க வந்தபோது தற்போது தூய்மை பணியாளருடைய தொடர் போராட்டம் அவசியம்தானா, இப்போது தேவையா என்று கேள்வி எழுப்பினார்கள். இருந்த போதும் இந்த மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், கூடுதல் தகவல்களுக்காக.